இருக்கிறது. பக்தி என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு பக்தி என்ற அந்த உன்னதமான நிலையை அடைவதற்குண்டான முயற்சியை செய்கிறோமே தவிர உண்மையான பக்தி இருக்கிறதா என்றால் பயம் இருக்கிறதே தவிர பக்தி மிக மிக குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பக்தி பாவனை, பக்தி சிந்தனை இது போன்ற ஞான மார்க்கமாக இருக்கின்ற இந்த சனாதன தர்மத்திலே இருக்கின்ற மிக சுலபமாக்கப்பட்ட பக்தி என்பது போல எல்லாம் இருக்கின்ற இந்த பக்தி சுவையை அனுபவிப்பதே அரிதாக ஆகிவிட்டது இன்றைய காலகட்டத்திலே. ஏனென்றால் காமியார்த்த விஷயங்களிலே நாம் எல்லாம் உழன்று கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் 1017வது வருடம் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அவதரித்தவர் ஸ்ரீமத் பகவத் ராமானுஜர். அவருடைய வைபவத்தை 1000 ஆண்டு பின்னர் நாம் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்றால் எப்படி நிலையாக இருக்கும் அவருடைய வான் புகழும், அவருடைய வைபவமும், அவருடைய சிந்தனையும், அவருடைய கொள்கையும், வைஷ்ணவ சித்தாந்தமும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நிலையாக இன்று வரை, இன்றைக்கு சகஜமாக மக்கள் பேசுகிறாங்களோ இல்லையோ, ஆனால் எப்படியாவது ஒரு நபர் மூலமாக அந்த செய்தி வெளிப்படுதா இல்லையா, அதான் அற்புதமான விஷயம்.